நான் ஒரு தயாரிப்பாளரா இருக்கிறத விட நான் ஒரு இயக்குனரா இருக்கிறதா கௌரவமா நினைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த உயிர் தமிழுக்கு படத்தினுடைய நமது இயக்குனர் சங்க ஷோவுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. காலம் ரொம்ப வேல்யூபிளானது. உங்களோட இந்த 2.5 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வழியில இந்த படம் உங்களை சந்தோஷப்படுத்தினா எனக்கு சந்தோஷம் தான். ஒரு ப்ரொடியூசரா இது எனக்கு இது 3வது படம். 2017 தப்பாட்டம், 2021 ஆன்டி இண்டியன், இப்ப இந்த படம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி ஆரம்பிச்சது இந்த படம். காலமும் துரோகமும் அறிவும் ஓட்டி போட்டு ஒரு விளையாட்டு காமிச்சிச்சு. நான் பேர் வாங்கணுங்கிறத விட ஒரு பெரிய பேர் வாங்கின டைரக்டர் அமீர் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த படத்துல ரொம்ப நான் மெனக்கெட்டு இருக்கேன். அது இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்துல அவரோட பேரை சில பேர் எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு இயக்குனரா அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பின்னாடி நின்றுருக்காங்கிறது என்னை விட உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம யூனியனுக்கு பெருமை சேர்த்த பல இயக்குனர்கள்ல அவர் ஒருத்தர். இந்த மேடையில் எப்படி இருக்காங்களோ நம்ம முன்னவர்கள், இந்த மாதிரி இந்த இயக்குனர் இனத்துக்கு பெருமை சேர்த்த இயக்குனர்கள்ல அவரும் ஒருத்தர். அதனால இந்த படத்தை பொறுத்தவரையில இப்ப நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட வைக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை, நீங்க வெளியே வரும்போது இந்த படம் தொடர்பான உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு அது பெரிய உறுதுணையா இருக்கும். அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகல வைக்கும். இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்துல என்னை கௌரவிச்ச நம்ம தலைவருக்கும் பேரரசு சாருக்கும் மற்றும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தோட ஆக்கத்துக்கு பெரிய உதவியா இருந்தது நம்ம பாலமுரளியோட வசனம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, படத்துல பல இடங்கள்ல வந்து அனல் பறக்குதுன்னு அவருடைய வசனம். என்ன ஒண்ணா முழுசா அதை எடுக்க முடியலங்க. முழுசா அது அவர் எழுதி முதல்ல அவர் எழுதி கொடுத்த வசனத்தை முழுசா எடுத்திருந்தா இன்னைக்கு படம் வேற ஒரு தளத்துல இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஆனா சென்சாரை பொறுத்தவரையில சார், ஆன்டி இண்டியன் படத்தை போய் நான் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். அது மாதிரி நான் கடைசி வரைக்கும் படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல நான் போராடி ஜெயிச்சிருக்கேன். பட் இந்த படத்தை பொறுத்தவரையில கதையை பாதிக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லாதனால நான் அதை சரி பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அதனால அந்த பாலமுரளி வர்மனுக்கு இந்த நேரத்தில் நான் முன்னாடி நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்து முதல்ல பாராட்டின அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஏடி பைசுதீன் ஒரே ஆள். அதான் சொல்றேன், இந்த படத்தை பொறுத்தவரை மேனேஜர், ப்ரொடக்ஷன் பாய் எல்லாமே நான் தான். எனக்கு அப்புறம் இவன் 2 பேர் தான் இருந்து இந்த 2 வருஷம் இந்த படத்துக்கு நம்ம வேலை செஞ்சிருக்கோம். அவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சார் மிரட்டிட்டார் இந்த முதல் சீன்ல. சார் நெஜ கொலகாரனை பார்த்த மாதிரி இருந்தது சார். ஆமா சார். ஆமா ஆமாப்பா சார். அது டெரரா இருந்தது அந்த ஓப்பனிங் சீனுக்கான அந்த தப்பு. ஆமா, வருங்காலங்களை இணைஞ்சு நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். நன்றி சார். மொத்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றுறதும் தமிழை அழியாமல் காப்பாற்றுறதும் தான் பெரிய விஷயம். அதே மாதிரி உயிர் தமிழுக்கு அதையும் பெரிய போராட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலையும் போராட்டம் தான் சார். முதல் பாராட்டு வந்து அதான் பாவா சார். ஏன்னா வேற ஒரு ஆள் தான் கண்டிப்பா இந்த இந்த படத்துக்கு வந்த சிக்கல் பிரச்சனைகள், அவ்வளவு தடங்கல்கள், அவர் ரிலீஸ் டயத்தில் அபின் மீது வந்த ஒரு குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் மீறி ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் தான், பெரிய மனோதைரியம். அவர் மற்றவங்க பயந்துடுவாங்க, ஏன்னா அந்த சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் சரியா வருமா அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணார் பாருங்க, அதான் ஆதம் பாவம். இது அமீர் சாருக்கு
படம் ரிலீஸ் பண்றத விட, நீங்க அமீர் சாருக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ன்னு சொல்லலாம். சரியான நேரத்துல ஒரு சரியான செயல்ன்னு சொல்லலாம். அது என்னைக்குமே அமீர் சார் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்காருங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். படம் எங்கேயுமே போர் அடிக்கல. அரசியல், அதுல ஒரு லவ் வச்சுட்டு, அ ஒரு ஹியூமர் கலந்து, ரொம்ப சீரியஸாவும் இல்லாம, நம்ம பாலம் புண்ணாலே இருக்கும் பாலம் புண்ணாலும் இசைன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்க வசனம் ஞாபகத்துக்கு வரும் போல இருக்கு. இந்த வசனம் சிறப்பா பண்ணியிருக்காரு. இதுல 2 ஹீரோ என்னை பொறுத்தவரைக்கும். நான் பார்த்த வரைக்கும். 1 அமீர், இன்னொன்னு இசை. ரெக்கார்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய படம். பல இடங்கள்ல ரெக்கார்டிங் தான் தூக்கி நிறுத்தியிருக்கு. வித்யாசாகர் சார். வித்யாசாகர் சார். நான் அவருக்கு கண்டிப்பா பாராட்ட தெரிவிச்சுக்கணும். நல்ல அந்த பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்குள்ள அந்த ஒரு டெம்போ குடுத்துருக்காரு. உண்மையிலே பாராட்டணும். இதுல யார் நடிச்சாலும் அஜித் நடிச்சாலும், விஜய் நடிச்சாலும் இதைத்தான் அவரு பண்ணியிருக்க முடியும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. இசை பக்கபலம். அ இந்த படத்துக்கு இன்னொரு பக்கபலம் நீங்க தான். வெளியில நீங்க உங்களுடைய விமர்சனங்கள பதிவு பண்ணுங்க. இந்த படம் நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. எல்லா விமர்சனமுமே பாசிட்டிவா தான் இருக்கு. உங்க விமர்சனமும் இதுல சேரும்போது இன்னமும் இந்த படம் இன்னமும் அதிகமா வசூல் வர்றதுக்கும், வெற்றி அடையறதுக்கும் ஏதுவா இருக்கும். நன்றி வணக்கம். எல்லாம் அமைதியா உட்காந்துங்க. எல்லாம் ஓகே தானே படம்? ஒரு கை தட்டுங்க படம். ரொம்ப டல் ஆயிடுறீங்க அப்பப்போ. ரொம்ப கேலப் பண்ண வேண்டாமா? நம்ம முன்னாள் செயலாளர் அவரு அமீர் அவர்கள். அவர் வந்து அவருக்காக நம்ம நிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த ஷோவுக்கு வந்து நானே இவ்வளவு நேரம் வந்து இதை இன்னும் 2, 3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது நீண்ட நெடுநாள் பயணமாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆதம் பாபாவை ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்துல தான் சந்திச்சேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே ஆரம்பிச்ச படம். இதுல அமீர் வந்து இளமையா இருக்கும்போது ஆரம்பிச்ச படம். இன்னும் அந்த இளமையை மெயின்டைன் பண்றாங்க. இந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்க இல்லையா? அந்த பிளாஷ்பேக் தான் அப்பதான் எடுத்திருக்க படம். அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடி, அது பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து, பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து தீர்க்கவே முடியாத அப்புறம் ஆதாம் பாபாவே அவரு 2 பேர் உட்கார்ந்து தீர்த்துக்கிட்டாங்க போல. அதுதான் எப்பவுமே ஒரு நல்ல கிரியேட்டருக்கும், ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கும் அழகு அதான். ஸோ அதையே ஒரு மிகச்சிறந்த ஒரு இவ்வளவு காலம் கடந்தாலும், இது எவ்வளவு பணம் விரயமானாலும் பரவாயில்ல. நான் எடுத்த அந்த முயற்சியில பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சாதனை பண்ணியிருக்கிறது ஆதம் பாபா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதே மாதிரி நம்ம சங்கத்துக்கும் சரி, நம்ம உறுப்பினர்களுக்கும் சரி, நிறைய விஷயங்களை பண்ணவரு நம்ம தம்பி நம்ம ஹீரோ அமீர் அவர்கள். அமீர் அவர்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக அமீருக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்பது எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எப்பவுமே ஒருத்தர் நேர்மையா இருந்தா நிறைய கல்லடி வாங்க வேண்டும். ரொம்ப நியாயமா இருந்தா கொஞ்சம் அடி வாங்க வேண்டியிருக்கும். நம்மளையே எல்லாம் தப்பு தப்பா எழுதலையா நம்ம பசங்க ஏதாவது போடுவாங்க இல்லையா? அதுக்கு நீங்க கூட சிலது பதில் போடுவீங்க. சிலர் அப்படியா அப்படின்னு கேட்டு விட்டுருவோம். உங்க சமுதாயமே அப்படித்தான். ஒருத்தன் எப்படா ஒருத்தன் மேல தப்பா ஒரு 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 கல்ல வீசுவாங்களோ அத எதிர்த்தும் கேள்வி கேட்க மாட்டோம். சில பேர் உள்ளுக்குள்ள ரசிக்கவும் செய்வாங்க. இந்த உலகம் அப்படித்தான். பட் அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம ஒரே ஒரு பதில் தான். உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும். அதனாலதான் இன்னைக்கு இந்த திரைப்படம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் அமீர் வந்து பேர் சொல்ற மாதிரி ஒரு மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு படம். அமீர் வந்து இந்த அளவுக்கு அழகா ரொம்ப அசால்ட்டா நடிச்சிருப்பாரு நான் எதிர்பார்க்கல. அமீர் ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவதற்கு இந்த படம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தம்பி அமீர் அவர்களுக்கும் அதே மாதிரி நம்ம பாலமுரளி இப்ப பயங்கரமா எழுதியிருக்கான்ப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்ன பாலமுரளி அடிக்கடி சந்திப்போமே தவிர இது ஒரு சாதனையாக நான் கருதுறேன். உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கு சீக்கிரம் அவரை வச்சு கூட ஒரு படம் பண்ணுங்க. பாலமுரளியை வச்சு இவரை வச்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பின்னுவாங்க. கொஞ்சம் இடம் கிடைக்கலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க.
ஆ, நீ ஒரு லைனோட விட்டுரு. இன்னும் அடுத்தடுத்த லைன் மத்த ஆளுகளுக்கு. ஆக அதான் பாவா நமக்கான ஆளு. அன்பு உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. படத்தை பார்த்தீர்கள். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தயாரிப்பாளரா மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சாரு. அதற்கே ஒரு பெரிய துணிவு வேண்டும். படத்துல 2 தேர்தல் வருது. ஆனா, இந்த படம் பல தேர்தல்களை கடந்திருக்கு. அதனால அவ்வளவு சிக்கல்கள், அவ்வளவு பிரச்சனைகளை மீறி இத கொண்டு வந்தே தீர்வுன்ற அந்த உறுதி இருக்குல்ல, அந்த உறுதி எந்த தயாரிப்பாளருக்கும் இருக்குமான்னு தெரியல. அதற்கு தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். படம் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மூத்தவர்கள் பேசுவார்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி படங்கள் வந்து தொடர்ச்சியா தயாரிப்பாளர்கள் எடுக்கப்பட்டு, மக்களால் வரவேற்கப்பட்டு, அது வெற்றி பெற்று அங்கீகாரம் கிடைக்கணும். திரைப்படங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து அதுக்கு முழு வெற்றி கிடைத்த அந்த அங்கீகாரம் கிடைக்கணும். தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள் கிடைக்கணும். இது தொடர்ச்சியாக சினிமா தமிழ் திரைப்படத்துல நடந்துட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி சொல்றேன்.